வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். அறம் சொல்லும் திருக்குறள் பகுதியில் இன்றைக்கு ஆத்திச்சூடி வரி ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி என்பதன் பொருள் பிறரிடம் சென்று இறந்து, அதாவது பிச்சை கேட்டு வாழ்வது இழிவானது என்பதாகும். சுய மரியாதையோடு உழைத்து வாழ வேண்டும். மற்றவர்களை சார்ந்திருப்பது தவறு என்று வலியுறுத்துகிறார் ஔவையார். ஏற்பது பிறரிடம் சென்று இறப்பது அல்லது கேட்பது. இகழ்ச்சி இழிவு, அவமானம் அல்லது வெறுப்பு. இந்த அடியின் முழுமையான பொருள் ஒருவரிடம் சென்று இறந்து பொருள் பெறுவது இழிவான செயல் ஆகும். இந்த நீதி இரவாமல் கடினமாக உழைத்து வாழ வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. இறந்து உண்டு வாழ்வது பழிப்பு. ஆகையால் நீ ஒருவரிடத்தும் சென்று ஒன்றை வேண்டாதே என்று அறிவுறுத்தினார் பாட்டியார். தமக்கு உற்ற வறுமை துன்பத்தை இறந்து பொருள் பெறுவதன் மூலம் நீக்கி கொள்ளலாம் என்று எண்ணக்கூடிய கொடுமையை போன்றதொரு கொடுமை ஒன்று இல்லை என்பதை அறிவுறுத்த, இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையில் வன்பாட்டது இல் என்னும் திருவள்ளுவ நாயனார் அருளி உள்ளது இங்கே வைத்து எண்ணத்தகும். பசிக்கு உணவு என்று சென்று இறந்தால் பசி தீரும் மட்டும்தான் கொள்ள முடியும். ஆனால் பொருள் வேண்டி இறந்தால் மனம் நிரம்பாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்னும் எண்ணத்தோடு பலகாலும் சென்று இறந்து நிற்கும் நிலை தன்னால் உண்டாகும். அதனால் இரவின் இழி வந்தது இல் என்றும் வள்ளுவர் உணர்த்தி அருளினார். எனவே பொருள் இல்லாமை காரணமாக பொருள் உடையாரிடத்தில் சென்று ஏற்பது இகழ்ச்சியையே தரும் என்று உணர்த்தினார் ஔவை பிராட்டியார். தன்னிடத்து உள்ள பொருளை பிறர்க்கு கொடுத்து உதவுதல் மட்டும் அல்லாது பிற நற்செயல்களும் அறத்தில் அடங்கும் என்றாலும், அற வழியில் ஈட்டிய பொருளை பிறர்க்கு இல்லை எண்ணாது கொடுத்து உதவுவது மேலான அறம் என்பதால் ஈதல் அறம் என்றும் ஈதற்கு செய்க பொருளை என்றும் நூலோர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோலவே இகழ்ச்சிக்கு உரிய செயல்கள் பல இருந்தாலும் பிறரிடம் சென்று இறந்து, அதாவது யாசித்து நிற்பதுதான் இகழ்ச்சி. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல் என்னும் திருக்குறளின்படி பசுவினுடைய தாகத்திற்கு தண்ணீர் வேண்டும் என கேட்டு யாசித்தது நாக்குதான் என்றாலும் அதனை போன்ற இழிவு வேறு இல்லை என்று வள்ளுவர் அறிவுறுத்தி உள்ளதால் ஏற்பது இகழ்ச்சி என்று ஔவை பாட்டி அறிவுறுத்தியது தெளிவாக விளங்கும். தானாக கிடைப்பதை பெறுதல் நல்ல வழிதான் என்றாலும் தனக்கு வேண்டி ஒருவன் அவ்வாறு கிடைப்பதை பெறுவது தீமையானது என்பதை நல் ஆறு எனினும் கொளல் தீது, மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று என்னும் திருக்குறளால் நாயனார் உணர்த்தி உள்ளார் என்பதை எண்ண ஏற்பது இகழ்ச்சி என்பது தெளிவாகும். மறுமை இம்மை நலங்களை கருதி முடிந்த வரையில் பொருள்களை தக்க முறையில் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பது முடியாதபடி ஒருவனுக்கு வறுமை வந்து சேர்ந்தாலும் பிறரிடம் சென்று பிச்சை கேட்காமல் இருப்பது தானம் தருவதை விட 2 மடங்கு சிறப்பானது என்கின்றது நாலடியார் என்னும் 14 கீழ்கணக்கு நூல். மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவர்க்கு உருமாறு இயைவ கொடுத்தல் வறுமையால் ஈதல் இசையாது எனினும் இரவாமை ஈதல் இரட்டி உறும் என்கிறது நாலடியார். எனவே பொருள் இல்லை என்பதற்காக அது உள்ளவரிடம் சென்று கையேந்துவது இகழ்ச்சிக்கு உரியது என்பதை காட்ட ஏற்பது இகழ்ச்சி என்று அறிவுறுத்தினார் ஔவை. பிச்சை எடுத்தல் அவமானம். பிறரிடம் யாசித்து பொருள் பெறுவது இரத்தல் எனப்படும். பிறரிடம் சென்று பிச்சை எடுத்து இறக்காமல், அதாவது யாசிக்காமல் தன் சொந்த முயற்சியால் கிடைக்கும் கஞ்சியை குடிப்பது அமுதத்தை விட சிறந்தது. வாழ்க்கை கடலை கடக்க யாசித்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகில் பயணம் செய்தால் கொடுக்க மனமற்ற செல்வந்தர் என்ற பாறையை அடையும் போது படகு சின்னா பின்னமாகும். கடன் வாங்காது இருப்பதை வைத்து எளிமையாக வாழ்வது நிறைவான உண்மையான மகிழ்ச்சியை தரும். உடல் நலம் குன்றியோர், மனநலமற்றவர், முதியோர், உழைக்க வழியற்றோருக்கு அவர்கள் கேட்காமல் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது மாபெரும் நற்பேறு.
சிறு குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்போரை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. சொகுசான வாழ்க்கைக்காக பிறரை ஏமாற்றி வஞ்சனையான வழியில் பொருள் ஈட்டுவது, பிறரை ஏய்த்து பிழைப்பது இவை பிச்சை எடுப்பதிலும் மிக கேவலமானது. வியர்வை, உழைப்பு, கண்ணீர், விடாமுயற்சி மூலமாக ஈட்டப்படும் செல்வம் மட்டுமே குடும்பம் தழைக்க உதவும். உழைக்காது மற்ற வழியில் வரும் பொருள்கள் முதலில் குதூகலத்தை அளிப்பது போல இருந்தாலும் முடிவில் அழ அழ வைத்துவிட்டு செல்லும். எனவே எச்சூழலிலும் பிறரிடம் கையேந்தி வாழாமல் இருப்பது மேன்மை. மீண்டும் ஆத்திச்சூடி அடி. ஏற்பது இகழ்ச்சி. பிறரிடம் சென்று யாசிப்பது அல்லது இறந்து கேட்பது இழிவானது என்கிறார் ஔவையார். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு ஆத்திச்சூடி அடி பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஆத்திச்சூடி அடி. ஏற்பது இகழ்ச்சி. நன்றி. நாளை மீண்டும் அடுத்த அடியில் சந்திப்போம்.